அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசிக்காரர்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். முதலீட்டின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு, தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. பணத்தை யாரிடமிருந்து கை நீட்டி வாங்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் என்று எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்குது. தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் விடுபடும். புதிய பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது. நீண்ட தூர பயணங்கள் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானம் நிறைந்த காலமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாக வராது என்ற பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொடுத்து வந்து சேர்ப்பார். ஷேர் மார்க்கெட் வழக்குகளில் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வெளியில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது. மனைவிமார்கள் கணவரிடம் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலுமே வெளிப்படையாக பேசுங்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடந்தால் இந்த காலகட்டம் வரக்கூடிய சண்டைகள் குறையும். எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலுமே நீங்கள் எல்லா வேலைகள்லையுமே ஒரு டைம் டேபிள் போட்டு செய்வது நல்லது. நேரத்தை அனாவசியமாக வீணெடுத்து விட்டால் பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் பழுது ஏற்படக்கூடியதாக இருக்குது. அடுத்தவர்கள் உங்கள் மூளைக்கு செலவை செய்து உங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பார். அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்கள். அந்த நபரிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. குடும்ப உறவினர்களோடு அனுசரித்து நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்லதாக இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் துணிச்சல் வெளிப்படும். இவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்துல நீங்கள் கூட பொங்கி எழுந்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை சூறையாடுவீங்க. வேலையில் வியாபாரத்தில் உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கும். உங்களை பார்த்தாலே அதிரடி தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலும் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. தினமும் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மனத்தெளிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே சாதாரணமாக நீங்கள் எதிர்கொள்வீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக உங்கள் முடிவை எதிர்க்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கையில் மேலே உயர்த்திவிட நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. வேலை வியாபாரத்தில் எல்லாமே நீங்கள் கவனத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டையும் கவனிக்க வேண்டும். எந்த அளவிற்கு வேலையில் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தையும் கவனித்து கொள்வது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் விலகிவிடும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிர் பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. நிதி நிலையில் சீராகக்கூடியதாகவும் வாரக்கடன் உங்களுக்கு வசூலாகக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்து முன்னேறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய நண்பர்களுடைய வருகை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுபவங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் புதிய வரவு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் தேடி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்திற்கு வரன் வரக்கூடியதாக இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு
இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்க போகிறது. எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். இதை பற்றி யோசித்த இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு நன்மை உங்களை தேடி வர காத்திருக்கு. வாய்ப்புகளை நழுவ விட்டால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரையும் எதிர்த்து பேசாதீங்கள். அவமானப்படுத்தி பேசாதீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கு. அதை அலசி ஆராய்ந்து எடுப்பதில் தான் உங்களுடைய திறமை இருக்கிறது. உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது. வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறது. அலைச்சல் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. காலபைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். இவ்வளவு நாள் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரமில்லாமல் அவதிப்பட்டிருப்பீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொழுதுபோக்கில் அதிக கவனம் செலுத்தக்கூடாது. வீண் விரைய செலவுகளை குறைக்க வேண்டும். முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயங்களை விளையாட்களிடம் நீங்கள் பேசி பழக வேண்டாம். தெரியாத நபர்கள் குடும்பத்தில் ரொம்பவும் நெருக்கமாக அனுமதிக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இது நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. வேலை வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு நினைத்ததை விட ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடிப்பீங்க. வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிலையான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க முடியாது. சுப காரியங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனைவி குழந்தைகள் இவர்களோடு அனுசரணை தேவை. குடும்ப விஷயத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்த கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு தேவையான அனைத்து பாதைகளும் திறக்கப்படும். உடன் இருப்பவர்களுடன் பிரச்சனைகள் கூட வேலை இருப்பவர்களுடன் பிரச்சனைகள் உடன் இருப்பவர்களே பொறாமைப்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிறு எரிச்சல் படுவாங்க. இதனால் பல பிரச்சனைகள் சிரமங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பேச்சில் நேர்மை இருக்க வேண்டும். கடினமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலுமே அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் சொல்லி புரிய வைப்பது நல்லது. அனுமன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் வரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்கள் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக ஒரு காலமாக இருக்குது. குலதெய்வத்தை நீங்கள் மறக்காமல் வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். வேலைப்பளு உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. விருந்தினர்கள் வந்து செல்வாங்க. பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.